அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்தி கணபதியுடைய உபாசன மந்திரத்தை பற்றியும் அந்த சக்தி கணபதியை எப்படி வசியம் பண்ணுறது அப்படிங்கிற அந்த பூஜை முறைகளை பற்றியும் தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்பாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது கணபதிகள்லேயே பார்த்திங்கன்னா 64 கணபதிகள் இருக்கிறாங்க. அந்த 64 கணபதிகளில் பார்த்திங்கன்னா சக்தி கணபதி அப்படிங்கிற ஒரு கணபதி ஒன்று இருக்காங்க. இந்த சக்தி கணபதியை நம்ம உபாசனை பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாகவே கணபதியோடைய வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா காரிய தடைகளை பூராமே நீக்கி தெய்வ அனுக்கிரகங்களை நம்மளுக்கு பெற்றுக் கொடுக்கும். கணபதி இல்லாத இடமே கிடையாது. எங்கெங்கு தெய்வம் இருக்கிறதோ அந்தந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கணபதியோடைய அருள் பரிபூரணமாக இருக்கும். கணபதியுடைய அருள் இருந்தால் தான் தெய்வங்களுடைய அருளே நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதற்காக இந்த சக்தி கணபதியை நம்ம உபாசனை எடுக்கிறதுனால நம்மளுடைய முகம் வசீகரத்தன்மையுடனும் நம்ம நினச்ச காரியங்கள் நடத்தி வைக்கவும் இந்த சக்தி கணபதி என்ன செய்வாருன்னா வழிவகுத்து விடுவார். சரிங்களா? இந்த சக்தி கணபதியை பார்த்திங்கன்னா தொழில் பண்ணக்கூடிய அனைவருமே இந்த சக்தி கணபதியை நம்ம உபாசனை எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த தொழிலில் அமோக வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு கணபதி அப்படின்னா சக்தி கணபதி தான். ஒவ்வொரு கணபதிகளுக்கும் ஒவ்வொரு சக்திகள் உள்ளது. சரிங்களா? இந்த சக்தி கணபதிக்கு பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய தொழிலை என்ன செய்ய வைக்கும் அப்படின்னா லாபங்களை பெருக்கி கொடுக்கும். அந்த கடைக்கு பார்த்திங்கன்னா கூட்டங்களை அதிகரித்து கொடுக்கும், ஜன விஷயத்தை கொடுக்கும். சரிங்களா? முக விஷயத்தை கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு காரியத்தை இந்த கணபதியை நினச்சி இந்த கணபதியுடைய மந்திரத்தை மனசுக்குள்ளே 3 தடவை ஜெபிச்சுட்டு அந்த காரியத்தை நீங்கள் நினச்சிட்டு போனீங்க அப்படின்னா அந்த காரியம் உடனே உங்களுக்கு சாதகமாக நடந்துடும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, இந்த மாதிரி விஷயம் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே இந்த சக்தி கணபதியை நீங்கள் உபாசனை எடுத்து வச்சுக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா மாந்திரீக விஷயங்களை கற்றுக்கிறணும். அடிப்படை மாந்திரீக விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிறணும். எனக்கு மாந்திரியத்தை கற்றுக்கிறோன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் முதலாக தேர்ந்தெடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த சக்தி கணபதி. ஏன்னா உடலுக்கு சக்தி இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், எல்லா விஷயங்களையும் நம்ம பண்ண முடியும். அதனால தான் அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சக்தி கணபதிக்கு தான் இருக்குது. சரிங்களா? அதனால் மாந்திரீகத்தை நீங்கள் முதலாக இப்போ கற்றுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த சக்தி கணபதியை எடுத்து 21 தினங்கள் இந்த சக்தி கணபதியை நம்ம உபாசனை எடுத்து நம்ம சித்தி பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்த மாந்திரீக விஷயங்களையும் உங்களால் கற்றுக்கிற முடியும். இல்லை நான் மாந்திரீக விஷயங்களெல்லாம் கற்றுக்கிற விரும்பலை, தொழில் விஷயங்களுக்கு எனக்கு வேணும் அப்படின்னாலும் தாராளமாக இந்த விஷயத்தை எடுத்து நீங்கள் பண்ணலாம். சரி, இந்த கணபதியை எப்படி நம்ம பூஜை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த எந்திரத்தை ஒரு வெள்ளித்தகடு இல்லைன்னா செப்பு தகட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னா எழுதி அந்த எந்திரத்தை பசும்பாலில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் சாறில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சளில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அந்த எந்திரத்தை விபூதியால் தொடச்சி எடுத்துட்டு அதன் பிறகு அந்த எந்திரத்துக்கு அஷ்டகந்தம் என்று சொல்லக்கூடிய அத்தர், புணுகு, ஜவ்வாது, கோரசனை, குங்குமப்பூ, பச்சை கருப்பு அதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கக்கூடியது தான் அஷ்டகந்தம்னு சொல்லுவோம். இந்த அஷ்டகந்தத்தை அந்த எந்திரம் முழுவதும் பூசி அந்த எந்திரத்துக்கு சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா ஒரு வாழை இலையில் அதே பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு விடியற்காலையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழை இலை விரித்து அந்த வாழை இலையில் இந்த எந்திரத்தை ஒரு நவதானியமோ இல்லை நெல்லோ கொட்டி அந்த எந்திரத்தை வச்சுட்டு அந்த எந்திரத்துக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, அவல், பொரிக்கடலை, குளக்கட்டை, சுண்டல், சக்கரை பொங்கல் இதெல்லாம் நெய்வேத்தியமாக நீங்கள் வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா பசுஞ்சாணத்தில் ஒரு பிள்ளையாரும், மஞ்சளில் ஒரு பிள்ளையாரும், சந்தனத்தில் ஒரு பிள்ளையாரும், குங்குமத்தில் ஒரு பிள்ளையாரும் போல் பிடிச்சி அந்த பிள்ளையார்களுக்கு பார்த்திங்கன்னா வாசனையான பூ அதுக்கு வச்சு நீங்கள் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை அந்த எந்திரத்துக்கு ஒரு நாளைக்கு
1008 வீதம் மொத்தம் 21 நாளைக்கு நீங்கள் சுத்தபத்தமாக இந்த எந்திரத்துக்கு நீங்கள் மந்திர உரு கொடுத்து பூஜை பண்ணீங்க அப்படின்னா இந்த சக்தி கணபதியானவர் உங்களுக்கு என்ன செஞ்சிருவார் அப்படின்னா வசமாகிடுவார். சரிங்களா? அதன் பிறகு நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் நினச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த காரியம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே ஒரு 3 தடவை ஜபம் பண்ணிட்டு அதன் பிறகு அந்த காரியத்தை நல்லபடியாக நடக்கணும்னு ஒரு மஞ்சள் துணியில் 1 ரூபா காயின் வச்சு கொஞ்சோண்டு அதுக்குள்ளக்க அருகம்புல் வச்சு அந்த முடிச்சு போட்டு அந்த விநாயகருடைய பாதத்தில் நீங்கள் வச்சுட்டு அந்த காரியத்தை நீங்கள் நினச்சிட்டு போனீங்க அப்படின்னா அந்த காரியம் 100% வெற்றியோடு அடையும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இந்த கணபதியை நீங்கள் சித்தி எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் அது நான் சொல்கிற விஷயங்கள் பண்ணினீங்க அப்படின்னா நடக்கும். சரிங்களா? சித்தி எடுக்காமல் இந்த விஷயங்கள் நடக்காது. சரிங்களா? சித்தி பண்ணணும், 21 நாள் சுத்தபத்தமாக இது பண்ணணும். அதே போல் நம்மள்ட்ட அந்த சக்தி கணபதியுடைய உபாசனை வேணும், அதற்குண்டான எந்திரம், அதற்குண்டான மை, அதற்குண்டான பூஜை முறைகள் நம்மள்ட்ட வேணும் அப்படின்னா அதற்குண்டான குருதட்சணை செலுத்தி நீங்கள் நம்மள்ட்ட வாங்கிக்கிறலாம். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மள்ட்ட தொடர்பு கொண்டு வாங்கிக்கிறலாம். சரிங்களா? இந்த எந்திரத்தை பார்த்திங்கன்னா தொழில் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம மாட்டினோம் அப்படின்னா அந்த கடைக்கு கூட்டங்கள் அதிகரிக்கும், தொழில் வளர்ச்சிகள் மேம்படும். சரிங்களா? இதே எந்திரத்தை பார்த்திங்கன்னா கோவில்களில் நீங்கள் பிரதிஷ்டை பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கோவில்களுக்கு பார்த்திங்கன்னா கூட்டங்கள் அதிகரிக்கும். அந்த கோவிலில் இருந்து அருள்வாக்கு சொல்லக்கூடிய அந்த வாக்குங்கிறது பலிக்கும். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ரொம்பவும் அற்புதமான எந்திரம், எண்ணற்ற பலன்களை தரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த எந்திரம் இது. சரிங்களா? இந்த எந்திரத்தை எல்லாருமே பயன்படுத்தலாம், இவங்க தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.